இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நாம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நம்மளிடத்துல பேசுகிற ஒரு காரியம். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தரை நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல தேவன் நமக்கு இதில் இறங்குகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் சரீரத்திலும் எல்லாவற்றிலும் அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எதற்காக நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, ஆட்டு மந்தையை மேய்ப்பதை போல மேய்ப்பன் எப்படி அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதோ அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளையும் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை எல்லா நன்மையினால நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்துல, நாம் அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும் பொழுது நம்முடைய நன்மையானவைகள் நமக்கு கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாய் இராதபடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்து நடத்துவார். இஸ்ரேலுக்கு உண்டான தேவ சமாதானம் பெரிதா இருக்கும் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு உண்டான சமாதானத்தை தேவன் இந்த நாளில கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.